தொல்காப்பியன், உங்க மனசுல இப்ப என்ன பத்தி என்ன எண்ணம் ஓடிட்டு இருக்கு? நான் சொல்லட்டுமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு? சொல்லுங்க. இவ ஒரு பணத்தாசு பிடிச்ச பொம்பளை தானே நினைக்கிறீங்க? என்ன சிரிப்பு? பொதுவாவே பொம்பளைங்களை பத்தி ஆம்பளைங்களுக்கு மட்டமான நினைப்பு தான். இதோ பாருங்க, என் மனசுல இருக்கிறது என்னங்கிறத நீங்க உத்தியாசமா யூகம் பண்ணலாமே தவிர அது 100% சரியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி உங்க மனசுல இருக்கிறத நான் யூகம் பண்ணாலும் அப்படித்தான். சோ என்ன பத்தின உங்க அபிப்பிராயம் என்ன? கங்கா, உங்களை நான் வெவ்வேறு விதமான 3 சந்தர்ப்பங்களில் பார்த்தேன். முதல்ல உங்களை ஹோட்டலில் பார்த்தப்போ என்னடா இப்படி ஒரு பொண்ணுன்னு தோணுச்சு. அடுத்து ஒரு நாள் ரோட்டில் பார்க்குறப்போ உங்கள் துணிச்சல் எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் கால் டாக்ஸியில் சந்திக்கிறப்போ உங்கள் சமூக அக்கறை எனக்கு பிடிச்சிருந்தது. 3 சந்தர்ப்பங்கள்லேருந்தும் உங்களை பற்றி ஒரு அபிப்பிராயத்துக்கு என்னால் வர முடியும். இருந்தாலும் கூட அது முழுமையானதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஓகே, இருக்கட்டும். உங்களோட அரைக்குறை அபிப்பிராயம் தான் என்னன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு இந்த சமூக சம்பந்தமா நிறைய விமர்சனங்கள் இருக்கு. எல்லா இடத்துலையும் ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற பொண்ணு இல்ல நீங்க. கடுமையா ரியாக்ட் பண்றீங்க. ஆனா பல நேரங்கள்ல உங்க ரியாக்ஷன்ஸ்ல ஒரு விதமான குழந்தைத்தனத்தை தான் நான் பாக்குறேன். கோபமும் அகங்காரமும் இருக்கிற அளவுக்கு அதுல விவேகம் இல்லை. ரொம்ப அமைச்சூரா இருக்கு. இதை நான் ஓப்பனா சொல்றதுக்காக நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா பரிதாபமா இருக்கு. என் மேல கோபம் வருதுல்ல, திட்டணும்னு தோணுதுல்ல. நம்ம 2 பேரும் நல்ல விதமா அறிமுகமானோம். அதான் நான் உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்லனா நான் பேசுற விதம் வேற மாதிரி இருக்கும். நீங்க பேசினதுல எனக்கு பிடிக்காத விஷயம் எது தெரியுமா? என்ன பார்த்தா பரிதாபமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதான். எதுக்கு எதுக்கு பரிதாபம்? பரிதாபங்கிறது ஒரு அசிங்கமான வேர்டிங். அதுலயும் ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கிட்ட அவளை பார்த்து பரிதாபமா இருக்குன்னு சொன்னான்னா அவன் மனசுல என்னமோ இருக்குன்னு அர்த்தம். வேண்டாம் தொல்காப்பியன், ஆம்பளையோட பரிதாபத்துக்கு எத்தனையோ பொம்பளைங்க பலியா இருக்காங்க தெரியுமா? என்கிட்ட நீங்க பரிதாபப்படுறதா பேச வேண்டாம், அது எனக்கு பிடிக்காது. போச்சுடா, நீங்க நான் பேசுனதோட நேரடியான அர்த்தத்தை விட்டுட்டு வேற என்னென்னமோ யோசிச்சு குழப்பிக்கிறீங்க. நீங்க நினைக்கிற அர்த்தத்துல நான் பரிதாபம்னு பேசல. ஓகே, நீங்க நிஜமாவே மனப்பூர்வமா என்ன பார்த்து பரிதாபப்படுறீங்க. அதுல தப்பான எண்ணம் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கிட்டா கூட நீங்க சொல்றத நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா நியாயப்படி நான் தான் உங்களை பார்த்து பரிதாபப்படணும். ஏன்னா நீங்க ஒரு பொழைக்க தெரியாத ஆளு. உங்க உழைப்பு புத்தி எல்லாத்தையும் விரயம் பண்ணிக்கிட்டு முன்னேறாமையே இருக்கீங்க. என்ன சொல்றீங்க கங்கா? எனக்கு என்ன? அதான் உங்க வீட்டுக்கு வந்து பார்த்தேனே. சொந்த வீடு இல்ல, உங்க மனைவி கழுத்துல நகையே இல்ல, பெண் குழந்தை வேற. இந்த நிலைமையில இருந்து வெளியில வரணும், மேல போகணுங்கிற ஆவல் உங்ககிட்ட இல்ல. பட் உங்களை மாதிரி நான் கிடையாது. எனக்கு வெளியில வரணும், மேல போகணும். என் உழைப்பு என்னை எந்த அளவுக்கு கொண்டு போகும்னு எனக்கு தெரியும். ஆனா உங்க உழைப்பால நீங்க மேல வர முடியுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கல. சோ நான் தான் உங்களை பார்த்து பரிதாபப்படணும். எதுக்காக இதுக்கும் சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்னங்க பண்றது? நீங்க எல்லாத்தையும் தப்பாவே பார்த்து தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. அதை நினைச்சா சிரிப்பு தான் வருது. நான் அதை சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. ஆனா அவசியம் அதை நான் சொல்லிதான் ஆகணும். என்ன? நீங்க வீட்டில் பார்த்தது என் ஒய்ஃபும் இல்லை, அது என்னோட குழந்தை இல்லைன்னு சொன்னா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். தன்னால சிரிப்பு வருது. என்ன சொல்றீங்க? எஸ் கங்கா, சாந்தி என்னோட மனைவி இல்லை, என் ஃப்ரெண்டோட மனைவி.
நீங்கள் மட்டும் இல்லை கங்கா, எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஆரம்பத்தில் அபி கூட அப்படித்தான் நினைச்சாங்க. சாந்திக்கு சில ஆபத்துகள் இருந்தது. அதுலேருந்து அவங்கள பாதுகாக்க நான் போட்ட வேஷத்தால் எத்தனையோ அவமானங்களை சந்திச்சிருக்கேன். ஆனால் அதுக்கெல்லாம் நான் கவலைப்பட்டதில்லை. பார்க்குற விஷயத்தோட மறுபக்கம் என்னென்னு எல்லாருக்கும் தெரியாது, தெரியணுங்கிற அவசியமும் இல்லை. ஆனால் அபி என்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இப்போ நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு எனக்கு தெரியல. தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டாலும் அதுக்காக நான் ஆச்சரியப்பட மாட்டேன். என்னக்கங்க அமைதியாயிட்டீங்க? உங்க கதை வித்தியாசமா தான் இருக்கு. ஆனா என்னால அதை ரசிக்கவோ ஏத்துக்கவோ முடியல. சில பேருக்கு அடுத்தவங்க சிலுவையை சுமக்கிறதுல ஒரு விதமான சந்தோஷம். எல்லா கஷ்டங்களையும் தான் தலைமையில போட்டுக்கிட்டு வேதனைப்படுவாங்க. அந்த வேதனையில உங்களுக்கு ஒரு சந்தோஷம். நீங்க அந்த ரகத்தை சேர்ந்த ஆளு. உங்களை நீங்களே கஷ்டத்துக்கு ஆட்படுத்திக்கிட்டு ரசிக்கிற ஒரு மசோகிஸ்ட் நீங்க. அவனுக்கு தன்னோட கஷ்டத்தையே சுமக்க முடியல, இதுல எதுக்கு அடுத்தவங்க கஷ்டத்தை போய் சுமக்கணும்? நீங்க வெளியில நின்று வேடிக்கை பார்க்குறீங்க, நான் அதுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க இதை ஜஸ்ட் அடுத்தவங்க வேதனை, மசோகிசம் அப்படி இப்படின்னு ஏதோ பேசுறீங்க. ஆனா அது அவ்வளோ சிம்பிளா கமெண்ட் பண்ணிட்டு போற விஷயம் இல்லை. சில உறவுகள் அது தர்ற நெருக்கம், சந்தோஷம். சில உறவுகள் பிரியும் போது ஏற்படுற வேதனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கும்போது ஏற்படுற நிறைவு, இதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தாதாங்க வாழ்க்கையோட அர்த்தமே புரியும். சரிதான். என்ன குரங்கு வித்தையெல்லாம் பண்றான்? இலே ஏன்டா மாப்பிள்ள, உன் மேல முனிகி இறங்கிருச்சா என்ன? நீ வாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. என்னடா? ஏன்டா மாப்பிள்ள, ராத்திரி படுக்க போகும்போது கைலி கூட மாத்தாம இப்படி ஃபேண்ட் சட்டையில உட்காந்துருக்க, கண்ணாடி பார்த்துக்கிட்டு அங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்க, என்னடா விஷயம்? சும்மா. சும்மாவா? ஏன் காசு வாங்கிட்டு செய்ய? இல்லை, தனியா உட்காந்துக்கிட்டு முகட்டை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? மாமா தொண்டை சரியில்லை மாமா. தொண்டை சரியில்லைன்னா செருமுவாங்க, இருமுவாங்க. எவனாவது குட்டிக்காரனம் போடுவானா? மேலே பார்த்து எவனா சிரிப்பானடா? இங்கே வாரு மாப்பிள்ளை, எனக்கு சின்ன வயசுலயே காது குத்திட்டாங்க. என்ன மாமா நீ? நான் ஏதோ. சரி சரி, சோறு கொண்டு வந்திருக்கேன், எடுத்து தின்னுட்டு தெம்பா சரி. ஏலே, இப்படி நீயா சிரிச்சு சிரிச்சு கடைசியில் ஊரு சிரிச்சிட போகுது. சாப்பிட்றாத. இல்லை மாப்பிள்ள, உன்னதாண்டா. இங்கே வர்ற, சாப்பிட்ற. பசிக்கல. என்னது பசிக்கலையா? எல்லாம் பசிக்கும், சாப்பிடு மாப்பிள்ள. சாப்பிட்ற. இவனை நல்லா பூசாரிட்டு போய் தான் மந்திரிக்கணும். ஏக்கா, நீ பெத்து வச்சிருக்க ஒரு ஆம்பளை புள்ள, அது பண்றது கவனிச்சியா? என்னடா சொல்ற?
மனோக்கு என்னாச்சு இப்போ? என்னவா அவன் மேலே பார்க்கறதும் சைடில் பார்க்கறதும் முழிக்கிறதும் சோத்து முன்னாடி உட்காந்துட்டு பசிக்கலன்னு எந்திரிச்சு போகிறதும் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை கோய். என்னடா பேசுற? எனக்கு ஒன்றும் புரியல. ஏதாவது வித்தியாசமா பட்டா நீயே அவன்கிட்ட கேட்க வேண்டியது தானே? கேட்காம இருப்பனா? கேட்டதுக்கு அவன் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தன் ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறான் அப்படி இப்படின்னு ஏன்ட்டே கதை விட்றான். ஆனால் இருக்கிற சைஸை பார்த்தா பிரச்சனை அவன் ஃப்ரெண்டுக்கு இல்லையாட்டு இருக்கு, இவனுக்கு தான் போல இருக்கு. என்னடா சொல்ற? எதுவா இருந்தாலும் புரியற மாதிரி சொல்லு. இதுக்கு மேலே உனக்கு என்னன்னு புரிய வைக்கிறது? மாப்பிள்ளை மனம் எவ்வளோ ஒரு பொண்ணுக்கிட்ட நல்லா வகையாக சிக்கியிருக்கான் போல இருக்கு. அட போடா இவனே. மனோ அந்த மாதிரி புள்ள இல்ல. அவனுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் எல்லாம் வராது. நினப்பு தான் புடப்ப கெடுக்குது போ. ஏக்கா நீ அந்த காலத்து மனுஷி, இப்போ இருக்கிற உலகமே வேற. ஆனாலும் உன் மையன் இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்ட மாட்டாமல் இருந்தானே, அதே பெரிய ஆச்சரியம்தான். எனக்கு என்னமோ டவுட்டு தான் அக்கா. நான் அடிச்சு சொல்றேன்டா, மனோ அப்படியெல்லாம் எதுவும் செய்ய மாட்டான். ஆடா பாக்கா, அவன் கண்ணாடி முன்னாடி நிற்கிறதும் தலையை களைச்சி களைச்சி சீவுறதும் தனியாக நின்று சிரிக்கிறதும் ஒவ்வொரு மாதிரி தினுசாக முழிக்கிறதும் அவன் இருப்பு சரியில்லைக்கோ. எதுக்கும் உன் மகன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ. நாளைக்கு அப்படி இப்படின்னு ஏதோ பிரச்சனையும் வந்து நிற்க போகிறான். சூதானமாக இருந்துக்கோ, அப்படி தான் சொல்லுவேன். இதுக்கு மேலே நீயாச்சு உன் மகனாச்சு எனக்கு. நல்லாதான் இருக்க, போதும். சொல்றேன்ல. சும்மா இருக்க மாட்டேன். விளையாடாதானு சும்மா இரு. என்னடா நீ எவ்வளவு நேரம் தலை சீவ? அதான் அழகா இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? எல்லாரும் உன்னையே பாக்குறாங்க. வா. மனோ, என்ன எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? இங்க எதுக்கு வருவாங்க? கிஃப்ட் வாங்க தான். கிஃப்டா? யாருக்கு கிஃப்ட்? குழந்தை மாதிரி பேசுற, உனக்கு தான். இங்கெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் மனோ. என்னம்மா பண்றது? நான் லவ் பண்ற பொண்ணு ஒன்றும் சாதாரண இல்லையே, ரொம்ப காஸ்ட்லியானவ தானே. நான் இப்போ gift கேட்டேனா, எதுக்கு வீணா செலவு பண்ற? உனக்கு வாங்கி கொடுக்கறத எப்படி எனக்கு செலவுன்னு சொல்லுவேன்? நான் ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு வாங்கி கொடுக்குற gift ரொம்ப காஸ்ட்லியாகவும் உன்ன மாதிரி உயர்ந்ததாகவும் இருக்கணும்னு நினைச்சேன். அதான். சார் ஒரு ரோஸ் கொடுங்க. தத்துவம் நல்லா தான் பேசுற மனோ. ரொமான்ஸ்ல பின்றப்பா நீ. நீ ரொம்ப ஓவரா பேசுற. முதல்ல உள்ள வா. மனோ ப்ளீஸ் விடு. இங்க பாரு. இது ரொம்ப அழகா இருக்கு. இது நல்லா இருக்குல்ல? வேற பார்க்கலாமே.
எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஒரு நிமிஷம். இது எவ்வளவு? 2000 சார். 2000. மனோ, ஆ, என்னன்னு? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவா? எனக்கு ஏய், இதுவா? எனக்கு புத்தர்ஸ் ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னு இதோட பெட்டரா வேற ஏதாவது எடுக்கலாம்ல? மனோ ப்ளீஸ், என்ன பணக்கார ஆதியோட தங்கச்சியா பார்க்காத. நானும் உன்னை அபியோட தம்பியா பார்க்கல.